அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மும்மொழி கொள்கை திணிப்பு, பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிப்பு, கல்வி நிதியில் பாரபட்சம் உள்ளிட்ட விவகாரங்களை முன்வைத்து திமுக கூட்டணி கட்சிகள் சென்னை ஆட்சியர் அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் உரையாற்றி வருகிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் இன்னொரு மொழி போருக்கு நாம் தயாராகி வருகிறோம் என்றும் அதில் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டு முதலமைச்சர் தொடர்ந்து அதற்கான பணிகள் செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ புதுசா ஒரு லெட்டர் ஒன்று வச்சுக்கிறாங்க. சார் நீங்க தான் ஒத்துக்கிட்டீங்களே சார், ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இல்லைன்னு சொன்னா எப்படி சார் நியாயங்கிறாங்க. அந்த லெட்டர்ல ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இந்த எம்ஓயு பத்தி சொல்லும் பொழுது நம்முடைய தலைமை செயலாளர் லெட்டர் எழுதுறாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த எம்ஓயு பத்தி எல்லாம் சொல்லிட்டு, in this regard a state level committee headed by school education secretary has been constituted based on the recommendation of the committee. இது எல்லாமே மறக்கறாங்க. based on the recommendation of the committee. எங்க கமிட்டி என்ன ஒத்துக்குதோ அது ஒத்துக்கிட்டா நான் கையெழுத்து போறேன்னு நாங்க சொல்லியிருக்கோம். நாங்க டாக்டர் உங்களை கூப்பிட்டு உடனடியே உனக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? சார் எனக்குன்னு ஒரு ஃபேமிலி டாக்டர் இருக்காரு, என்னோட ஃபேமிலி ஹிஸ்டரி தெரிஞ்சு, என் ஹெல்த் ஹிஸ்டரி தெரிஞ்ச அந்த டாக்டர் நான் செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிட்டு நான் முடிவு பண்ணிக்கிறது தான் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரியான கருத்தை பிரித்து எழுதி, அது பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்த நான் பதில் சொல்லணுமேங்கிறதுக்காக இன்னும் அதை பெருசு படுத்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு சேர்த்தே சொல்றேன். அதே தர்மேந்திர பிரதான் ஒரு லெட்டர்ல எழுதுறாரு, ஐ வாஸ் சர்ப்ரைஸ் டு see that the state responded with a modified MOU while letter dated wherein key paragraph referring to the implementation of NEP 2020 in entirety has been dropped. ஒண்ணும் இல்ல, அவங்க MOU நமக்கு அனுப்பிச்சுறாங்க. NEP தேசிய கல்விக் கொள்கைக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு MOU கையெழுத்து போடுங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சர் சும்மா இருப்பாரு, அவர் ஒரு MOU அனுப்பிச்சுறாரு. அந்த பேராகிராஃபே எடுத்துட்டாரு. NEP 2020 நான் கையெழுத்து போட தூக்கி எறிஞ்சிட்டு இப்ப நான் ஒத்துக்கிறேன் நீ ஒத்துக்கிறியாங்கும் போது அவர் சொல்றாரு, தர்மேந்திர பிரதான், எப்படிங்க நாங்க ஒரு MOU அனுப்பிச்சுட்டா நீங்க ஒரு MOU கொடுக்குறீங்களே, நீங்க ஒரு விதமான MOU கொடுக்குறீங்கன்னு சொன்னா அதுக்கு பேர் தான் கன்கரண்ட் லிஸ்ட், அதுக்கு பேர் தான் ஒத்திசைவு. ஒத்திசைவுனா நான் நீ உட்கார்ந்து பேசி உனக்கு சரி வருமா இது சரி வராதான்னு பேசிய பிறகு முடிவெடுக்க வேண்டியது பேர் தான் கன்கரண்ட் லிஸ்ட். ஆனா உனக்கு கன்கரண்ட் லிஸ்ட்னால என்னன்னு தெரியல, ஒத்திசைவுனா என்னன்னு தெரியல, எல்லாத்தையும் மூடி மறைக்கிற சீக்ரெட் லிஸ்டாக நீ வச்சுக்கிட்டு இருக்கிற. அதனாலதான் நீ எங்களை ஏமாத்த பாக்குற. நீ இந்தியாவில எங்க வேணா யார வேணா ஏமாத்தலாம். இங்க எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை ஏமாத்துறதுக்கு ஒருத்தன் பிறந்துதான் வரணும் என்பது சொல்ற மாதிரியான MOU அன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அனுப்பி வைத்திருக்கிறார். ஆனா தர்மேந்திர பிரதான் அவர்களே, நான் உங்களுடைய மிக பணிவோடு நான் கேட்கிறேன். நான் 2 முறை உங்களை தேடி வந்து நான் பார்த்தேன், உங்களுடைய வீட்டிலேயே வந்து பார்த்தேன், நாடாளுமன்றத்தை எல்லா எம்பிஸையும் அழைச்சிட்டு உங்கள்கிட்ட ரெக்வஸ்டே பண்ணணும். அப்ப நீங்க என்ன சொன்னீங்க, ஏங்க மும்மொழி கொள்கை எடுத்துக்கிட்டாதான் என்னங்க, ஏங்க இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறீங்க என்று சொன்னீர்கள். எங்களுடைய ஸ்டேட் சென்டிமெண்ட்ஸ் பத்தி எங்களுக்கு தெரியுங்க. ஒட்டுமொத்த உலகத்திலே ஒரு மொழிக்காக தங்களுடைய உயிரை நீத்த ஒரே மாநிலம் எது என்று சொன்னால் அது தமிழ்நாடு தாங்க. நாங்க எடுத்து சொல்றோம். ஆனா நீங்கள் உங்களுடைய எஜமானர் என்ன சொல்றாங்களோ அததான் நீங்க கேட்டுருக்கீங்க. Let me be very crystal clear. We reject NEP 2020. We reject PMC school. We reject Hindi imposition என்பதை நான் தைரியமாக சொல்றேன். இங்க வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை துறை ஊடகத்தை சார்ந்திருக்கிற நண்பர்களே, தமிழ்நாடு will never go to the central government hegemony. And again I am telling, our education, our identity, and what are the thing, our language, what are things that we are here following, we definitely will stand tall, and this defiation and uncompromisingly we will stand for the Dravidian land. திருப்பி சொல்றேன், நானு நம்மளுடைய துணை முதலமைச்சர் அடுத்தது நிறைவாக உரையாற்ற இருக்கின்றார். அவர் பேசினார்னா உங்களுக்கே தெரியும், நீட்டு என்று வரும்போது அவர் எழுப்பின் காரணமாக இன்றைக்கு ஒன்றிய அரசு பல நேரத்தில் நம்ம கிட்ட பதில் சொல்லக்கூடாது தயங்கிட்டு அந்த பக்கம் திரும்பிக்கிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இன்றைக்கு அதையும் முறியடிக்கின்ற அளவுக்கு நமக்காக நிறைவுரையாற்றுவதற்கு அவரும் வருகிறார். நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த 2151 கோடி ரூபாய் நமக்கு கிடைக்கின்ற வரைக்கும் நீங்களும் எடுத்து சொல்லுங்க. இது யாருக்காகவோ நமக்காகவோ நம்முடைய திமுகவோ கேட்கக்கூடிய பணம் அல்ல. ஒட்டுமொத்தமாக 43 லட்சம் பிள்ளைகள் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை மனதில் வைத்து நம்மளுடைய பணத்தை நாம கேட்கிறோம் என்ற அந்த உணர்வோடு நீங்களும். மும்மொழி கொள்கை திணிப்பு, பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிப்பு, கல்வி நிதியில் பாரபட்சம் உள்ளிட்ட விவகாரங்களை முன்வைத்து திமுக கூட்டணி கட்சிகள் சென்னை ஆட்சியர் அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த நேரலை காட்சிகளை பார்த்தோம்.